ஹலோ மேட்டுப்பாளையம் மக்களே, நீங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து அன்னூர் போற வழியில அன்னூர் நாள் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ரைட் கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா பெல்லாதி இடத்து பக்கத்துல இந்த திட்டு எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திட்டு வந்து திப்பு சுல்தான் காலத்து ஆட்சி முறையில இந்த திட்டுல வந்து பீரங்கி ஏவுகணைகளை ஏற்றி இங்க இருந்து பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போர் புரிஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல ஒரு 10 கல்லு பீரங்கி குண்டுகள் தொழில்துறை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடம் இருக்கு, வாங்க. அதே மாதிரி கோயில் பராமரிப்பு படிக்காக இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த சிலையும் கண்டெடுக்க பட்டிருக்கு. இதோட பாதை எங்க இருக்குன்னு தெரியலன்னு இருக்காங்க. இந்த சிலை நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு வேல் எடுத்து யாரையோ குத்தி பலியும் செய்யற மாதிரி இதோட சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா பழங்காலத்து தமிழ், தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிற தமிழ் எப்படி நமக்கு புரியாதோ அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. வந்து குதிரைப்படையோ யானைப்படைகளோ வந்து படை வீரர்கள் இருக்கிற இடத்த வந்து நெருங்கிட கூடாதுக்காக அந்த மண்ணு திட்டு சுத்தியுமே அகழிகள் பெருசா நோண்டப்பட்டிருந்தது அந்த கோயில்ல சொல்லியிருந்தாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பல்வேறு வரலாறு சிறப்பம்சங்கள் மிக்கது. அடுத்த ஒரு பிரைட் ஆஃப் மேட்டுப்பாளையம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா வாசி.